ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜு பொட்டிக். இன்றைக்கி நம்ம 6வது நாள் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பாட் நெக் ப்ளவுஸு. இந்த சாரீக்கு பாட் நெக் ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது போல் நீங்களுமே வந்து தச்சு பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த பாட் நெக் நான் வந்து நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங்கோட இணைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சேரீலேருந்து நான் வந்து ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தேன். அதை வந்து 2ஆக மடித்து தைச்சிட்டு அதில் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் தேவையான அளவுக்கு நெக்கு நமக்கு டிசைன் வருது பார்த்திங்களா, அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு நான் தைச்சி எடுத்துகிட்டு இப்போது நான் வந்து நல்ல பக்கம் எல்லாமே வெளியில் வந்து நல்ல பக்கமாகவே, அதாவது மேலேயுமே வந்து நல்ல பக்கம், கீழே வச்சு தைச்சோம் பார்த்திங்களா, அதுவும் நல்ல பக்கம் வச்சு தைச்சிட்டு இப்போ வந்து நம்ம நாட்டு வந்து நான் எப்படி இந்த பாட் நெக்கில் வந்து நாட்டு எப்படி வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இப்போ பார்த்தனாக்கா நான் இப்போ வச்ச மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த பாட் நெக்கில் அந்த ஷார்ப்லாம் வந்து அழகாக வந்து உக்காந்துரும். நாட்டுமே நமக்கு உள்ளே வந்து வெளியே பிசுறு தெரியாத உள்ளே அழகாக கவர் ஆகிடும். அதனால் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக திருப்பி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து கழுத்து எஜ்ஜிலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அமுக்கு தையல். அந்த அமுக்கு தையல் போடும்போது தையலை வந்து சின்னதாக வச்சுக்குவாங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நமக்கு வந்து ப்ளவுஸ் வேர் பண்ணும்போதும் லைஃப் வரணும். அதனால் வந்து தையலை வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தையல் வந்து நம்ம வந்து பார்க்கணும். லேஸ் மாற்றும்போது, லேஸ் ஸ்டிச் பண்ணும்போது நூல் வந்து கரெக்டாக வந்து நம்ம கரெக்டான கலரில் பார்த்து தைக்கணும். அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்மளால் தைக்க முடியும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து கேப்பு விட்டு நீங்கள் வந்து சாப்பீஸில் மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இதை தைக்கலாம். நான் வந்து அதிகமாக தைச்சி பழக்கமாக இருக்கிறதுனால நான் ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு அப்படியே தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து அது மேலே வந்து லேஸ் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம வந்து தைக்கும்போது எப்பயுமே நான் சொல்கிறது தான், லேஸ் இது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நூல் வந்து கரெக்டான நூல் போட்டுக்கோங்க. இப்போ லேஸ் என்ன கலரோ அந்த கலர் நூல் வந்து போட்டு தைங்க. ஒரு டிசைன் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் தரோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த டிசைன் ப்ளவுஸில் செம்மையாக இருக்கும். ஒரு ஒர்க்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னும்போது அதில் ஃபினிஷிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்கிற வேலை வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சிடும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த லேஸ் ஸ்டிச் பண்ணும்போது சேம் கலர் நூல் போட்டு தையலையுமே வந்து சின்னதாக வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். சூப்பராக இருந்தது. இது வந்து கீழே வந்து ரவுண்டு வந்து ரவுண்டாக இல்லாமல் திலகம் ஷேப்பில் அந்த ஷார்ப்பாக வர மாதிரி வந்து அந்த பாட் நெக்கில் வந்து வர மாதிரி வச்சு தைச்சிருந்தோம். சூப்பராக இருந்தது. கஸ்டமருமே வந்து சூப்பராக இருக்குது, நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நெக்கு வந்து இப்போ தான் நான் வந்து போடுறேன், ஆனால் எனக்கு வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, பார்க்குறவங்களாம் சூப்பராக இருக்குது, எங்கே தைச்சிங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருந்தாங்க. நான் எப்பயுமே வந்து அதை தான் வந்து முதல்ல முக்கியத்துவம் தருவேன். ஒரு கஸ்டமர் வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண சொல்கிறாங்க, அது வந்து அவங்க 4 பேர் பார்க்கும்போது நான் இவங்கள வந்து கேட்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியும் நான் வந்து பண்ணுவேன். அதே போல் நம்ம வந்து தைக்கும்போது ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு இந்த கலர் காம்பினேஷனில் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எடுக்குமா அப்படின்றதையும் ரொம்பவும் நான் முக்கியமாக பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அவங்க இந்த டிசைனை சொல்லும்போதே எனக்கு இந்த கலர் காம்பினேஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி இருக்கும்போது நமக்கு இப்படி மனசுக்கு பிடிச்சி போய் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்போது அது நம்மளே அறியாமல் அந்த டிசைன் வந்து வேறு லெவலில் வந்து ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது அவங்களும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ப்ளவுஸை தைச்சதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி வந்து எனக்கும் இது போல் டிசைனில் வந்து எனக்கும் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து அதுதான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு டிசைன் ப்ளவுஸ் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த சேரீக்கும் அந்த ப்ளவுஸ்க்குமே வந்து அந்த டிசைன் வந்து ஓகேவாக இருந்தது. அதுபோல் காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சேரீயாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருந்தேன். அவங்க வந்து என்னன்னாக்கா ஒரு கிளிப்பச்சை கலர் எடுத்துக்கிட்டு பிங்க் கலர் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது அந்த சேரீயில் பட்டு சேரீ தான், அதுக்குமே வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்குமே வந்து அழகாக பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க பரவாயில்ல, அக்காவுக்கு இருந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நமக்கு அதுதான் முக்கியம். கஸ்டமர்கிட்ட
ஒரு நல்ல பேர் வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துட முடியும். இப்போ வந்து கைக்குமே வந்து நான் வந்து பைப்பிங் வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கை வெஜ்ஜில் வந்து பார்ட்ரு இருக்குது இல்லையா, அதுலேயுமே நம்ம பைப்பிங் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து கைக்குமே வந்து பார்ட்ரு எட்ஜில் வந்து பைப்பிங்குமே வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம த்ரெட் பைப்பிங்கும் வைக்கலாம். ஆனால் நம்ம இப்படி பண்ணுறதே வந்து நல்லா உருட்டெல்லாம் த்ரெட் பைப்பிங் மாரி தான் வந்திருந்தது. அதனால் வந்து நான் அப்படியே கிளாத்லேயே வந்து நான் பைப்பிங் வச்சு தைச்சிருந்தேன். இது போல் நீங்களும் வச்சு தைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உடனே செஞ்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒரு டிசைனை பார்க்குறோம், அதை வந்து உடனே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு அந்த நம்ம எந்த டிசைனை பார்க்குறோமோ அது உடனே நம்ம மைண்டில் வந்து அது போய் நல்லா புரியும். நமக்குமே தைச்சி பார்க்கும்போது தெரிய ஆரம்பிச்சிடும் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம கஸ்டமருக்கு இந்த டிசைனை வந்து தைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். பார்த்துட்டு அப்படியே விட்டுடாதீங்க. ஒரு டிசைனை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து அதை தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து அது கஷ்டமாக இருக்காது, ஈஸியாகவே இருக்கும். இப்போ வந்து நான் இந்தாண்ட சைடில் வந்து காஜா சைடில் வந்து நான் இந்த போல் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு அப்படியே அடித்து திருப்பி அப்படியே தைச்சிட்றேன் பாருங்கள். ஏன்னா அதில் வந்து நம்ம டிசைனுக்கோசம் பண்ணியிருந்தோம். அந்த சைடு நமக்கு தேவை கிடையாது. ஆனால் நம்ம வந்து இப்போ இந்த சைடு மட்டும் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால நான் இப்படியுமே வச்சு தைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான் வந்து ப்ளவுஸுமே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இது போல் டிசைன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய சேனலில் வந்து ஒவ்வொரு நாளும் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து போட்டுட்ருக்குறோம். பிகினராக இருக்கிற உங்களுக்குமே சரி தான், ஒரு டிசைன் ப்ளவுஸ் வேணும், இது போல் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து இது போல் டிசைன் ப்ளவுஸ் தைச்சி நீங்களும் வேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சேனலில் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாரெல்லாம் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் பட்டு உங்களுக்கு தினமும் வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து கண்டினியூஸாக வரும். நீங்களுமே வந்து தினமும் ஒரு டிசைனுமே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும், இல்லை சாதா எனக்கு லைனிங் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குமே வந்து நீங்கள் எனக்கு அட்ரஸ் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்குமே நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அமௌண்ட்டுமே வந்து ரொம்பவும் அதிகம் கிடையாது. நான் வாங்குறது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான். உங்களுக்கு இது போல் டிசைன் ப்ளவுஸோ இல்லை வந்து நார்மல் ப்ளவுஸே சேரீயில் உள்ள ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குமே நான் வந்து தச்சு கொரியரில் போட்டுக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.